ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், தேங்காயெலாம் வதக்கி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 7 to 8 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கினதும் இது கூட 1 முனை துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். அடுத்து இதே கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கூடவே 5 பச்சை மிளகாவை நல்லா ஒடிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம், தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூடயே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போது கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். டாடா, பை, see you.